சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த குடத்துல இருந்து தானே நீ மோதிரத்தை எடுத்து ஜெயிச்ச. இனிமே இந்த குடம் இந்த வீட்லயே இருக்க கூடாது. என்ன யாரையுமே காணோம்? சிவந்தி அங்க இருந்தவங்க எல்லாம் இங்க இருக்கோன்னு பாக்குறா பாரு. நாங்களும் அவளை கவனிக்காத மாதிரி கவனிச்சுட்டு தான் இருக்கோம். அத்தை, அவ குடத்தை எட்டு உதைச்சதுக்கு நம்ம எந்த ரியாக்ஷனும் பண்ணாம இருக்கிறதே அவளுக்கு ஷாக்கா தான் இருக்கும். இங்க இருந்த கூட்டம்லாம் அங்க போய் அசம்பிள் ஆயிருக்கு. இந்த மாமியார் காரி வேற கையில எதையோ எடுத்துக்கிட்டு வந்து நிக்கிறா. அங்க என்ன பண்ண போதுங்க இந்த ஜென்மங்கள்லாம்? அத்தை, இப்ப நம்ம பாலும் பழமும் கொடுக்கற டிராமாவை ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நான் ஆரம்பிக்கிறேன். ரகு, சிந்து, என்னம்மா? குடத்துல இருந்து மோதிரம் எடுக்கிற சடங்க நீங்க 2 பேரும் முடிச்சிட்டீங்க. அடுத்தது 2 பேரும் பாலும் பழமும் சாப்பிடணும். அடுத்த பாலும் பழமும் கொடுக்க போறீங்களா? உங்கள வந்து பாலும் பழத்தையும் தான் தட்டி விடுவா. நம்ம விட்டுறக்கூடாது. என்ன மீறி தட்டி விட்டுருவாளா? நான் பாத்துக்கிறேன், விடு. ரகு, இந்தாடா பாலும் பழத்தை பொது மாப்பிள்ளை நீ பாதி குடிச்சிட்டு மீதிய சிந்துகிட்ட கொடு. அதுதான் சம்பிரதாயம். நீ குடிச்சிட்டு சிந்துக்கு கொடு. மா இல்லம்மா, முதல்ல சிந்து குடிச்சிட்டு பாதி கொடுக்கட்டும், அதை நான் குடிச்சுக்கிறேன். ஐயோ, அப்படிலாம் பண்ணக்கூடாது மாமா. பாலும் பழத்தை முதல்ல மாப்பிள்ள சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் பொண்ணு சாப்பிடணும். பெரியவங்க உருவாக்கி வச்சிருக்கிற சம்பிரதாயத்தை மாத்துறது தப்பு மாமா. அந்த பெரியவங்க ஒரு காலத்துல யங்ஸ்டரா இருக்கும் போது தானே இப்படி ஒரு பழக்கத்தை உருவாக்கி இருப்பாங்க. இப்ப நாம யங்ஸ்டரா இருக்கிறப்போ பொண்ணு குடிச்சதுக்கு அப்புறம் தான் பாலும் பழத்தை மாப்பிள்ள சாப்பிடணும்ன்ற சம்பிரதாயத்தை நம்ம உருவாக்குவோம். எப்படி? இதுக்கப்புறம் வர யங் கப்பல்ஸ் எல்லாம் நம்மள ஃபாலோ பண்ணட்டும். அனி, என்ன சொல்றீங்க? சூப்பர் ரகு. பாலும் பழமும் சாப்பிடுறதுல இது ஒரு புது சரித்திரமா? பாலும் பழமும் சாப்பிட போறதுல நீங்க ஒரு புது சரித்திரத்தை உருவாக்க போறீங்களா? இத பாராட்டி கைத்தட்டி சொல்றதுக்கு ஒரு அண்ணி, உலக மகா அண்ணி. இங்க பாருங்க, இவளோட சேர்ந்து நீங்க பால் பழம் சாப்பிட கூடாது. அடி போடி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடத்துல இருந்து மோதிரத்தை எடுக்கிற சம்பிரதாயம் நடக்கும் போது இப்படிதான் சொன்னேன். இப்போ அதே தான் சொல்ற. எப்போ நான் அதே தான் சொல்லுவேன். ஏன்னா நான் உங்களுக்கு உரிமையான மனைவி. என் இடத்துக்கு இன்னொருத்தி வரத நான் விட மாட்டேன், விடவே மாட்டேன். அதனால நீங்க அவளோட சேர்ந்து பால் பழம் சாப்பிடவே கூடாது. அத்தை, அந்த பாலும் பழத்தை என்கிட்ட கொடுங்க. எதுக்கு கேக்குற? அத நான் வாங்கிட்டு போய் குப்பையில கொட்ட போறேன். கொடுங்க. ஏய், நான் எவ்வளவு வேலை மெனக்கிட்டு பாலும் பழம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை கொண்டு போய் குப்பையில கொட்டுவியா? அப்பா மோதிரம் எடுக்கிறப்ப கலாட்டா பண்ண, இப்ப பாலும் பழம் கொடுக்கும்போது வந்து கலாட்டா பண்றியா? நீ என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல?
என் வீட்டுக்காரருக்கு இன்னொருத்திய கல்யாணம் பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? ஏ பூரணி, என்ன பெரியவங்கன்ற மதிப்பு மரியாதை இல்லாம கூட கூட பேசிட்டு இருக்க? பெரியவங்க பெரியவங்கங்கிற மரியாதையோட நடந்துகிட்டாதான் என்கிட்ட இருந்து மரியாதை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. உன்னோட இந்த ஆணவம் தான் உன்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்கு. உன்னை நீயே தான் சீரழிச்சுக்கிற. ஆனா நீ எங்களெல்லாம் குறை சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு, உன்னை நீ மாத்திக்கலனா உனக்காக இங்க எதுவுமே மாறாது. இத மனசுல வச்சுக்கோ. மாமா, என்னம்மா? ரகுவுக்கும் சிந்துவுக்கும் சாந்தி முகூர்த்தத்தை எப்ப வச்சுக்கலான்னு நல்ல நேரம் பாக்குறதுக்கு ஜோசியரை வர வைக்கணும்னு பேசிட்டு இருந்தோமே, நீங்க ஜோசியருக்கு ஃபோன் பண்ணிட்டீங்களா? ஆ, நான் ஃபோன் பண்ணி எல்லா விவரமும் சொல்லிட்டேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் இங்க வந்துருவாரு. சரி மாமா. ரகுவுக்கும் அவளுக்கும் சாந்தி முகூர்த்தமா? ஐயா, ஆ, வாங்க வாங்க, உள்ள வாங்க. Correct time வணக்கம் ஐயா. வந்துட்டாரு பாரு. உட்காருங்க. ஐயா, கரெக்டா வந்துட்டாரு. உங்களுக்கு ஆயுசு 100. இப்பதான் உங்களை பத்தி வந்துட்டாரு. பேசிக்கிட்டு இருந்தோம், அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. நீங்க ஃபோன் பண்ணி வர சொன்ன விஷயம் அவ்வளவு முக்கியமான விஷயமாச்சு. காலதாமதப்படுத்த முடியுமா? அதான் உடனே கிளம்பி வந்துட்டேன். நான் அன்னைக்கே சொன்னேன் மாங்கல்ய தோசை இருக்குன்னு. நீ ஏதாவது பரிகாரம் பண்ணியிருக்கலாம், கேட்கவே இல்லை. இன்னைக்கு பாரு, உன் மாங்கல்யத்துக்கு இனியா இன்னொரு மாங்கல்யம் உன் புருஷங்கையாலேயே சிந்து கழுத்துக்கு ஏறிடுச்சு. ஜோசியர் சொன்னா கேட்கணும், இல்லைன்னா இப்படிதான். ஜோசியரையா, இப்ப எதுக்கு பழைய கதையெல்லாம்? நீங்க திரும்ப திரும்ப அதையே சொன்னீங்கன்னா பாவம் பூர்ணி மனசு கஷ்டப்படும். இப்ப ஏற்கனவே அவன் நொந்து நூடுல்ஸா நிக்கிறா. அவளை நம்ம மறுபடியும் காயப்படுத்த வேண்டாமே. பூர்ணி, ஜோசியரு உன் மேல இருக்கிற அக்கறையில தான் நடந்த விஷயத்த உனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அதுக்காக நீ ஒன்னும் சங்கடப்பட்டுக்காத, சரியா? ஆமா, நல்லவங்களுக்குலாம் நல்லவங்களே, கொஞ்சம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா?